இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு பெரிய அடர்ந்த காடு மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் இது காடு கிடையாது. இதுக்குள்ளே ஒரு கேணி இருக்குது. என்னடா சொல்கிற, இதில் எங்கடா கேணி இருக்குது? சுற்றி மூங்கி மரமும் கருவ மரமும் தானடா இருக்குது. இதில் கேணி இருக்க மாதிரி அடையாளம் தெரியலையாடான்னு நினைப்பீங்க. ஆனால் இதுக்குள்ளே கேணி இருக்குது. ஆனால் இந்த கேணியை வச்சு தான் நாங்களே இப்போ விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விவசாயம் பண்ணுற நாங்களே சுற்றி உள்ள மரத்தெல்லாம் வெட்டி அதை சுத்தம் பண்ணி அந்த கேணியை வந்து திரும்ப மீட்டெடுக்க மாட்டோம். சுற்றி உள்ளதெல்லாம் இடிஞ்சிருச்சு. அவ்வளோ பேசுகிறேன், நானே ஒரு நாள் கூட கண்டுக்க மாட்டேன். அது ஒரு விஷயம். ஏன்னா உள்றக்கு வந்து ரொம்ப அடர்ந்து இருக்குதுங்க, புல் பூண்டெல்லாம். அதனால் நிறையா பாம்பு விஷப்பூச்சியெல்லாம் இருக்கும். நம்ம பாட்டுக்கு போய் போட்டுக்கிட்டு போச்சுன்னா போயிடுச்சு, நம்ம வாழ வேண்டிய காலம்னு நிறையா இருக்குது. இது வந்து எங்கள் தாத்தா காலத்து கேணி. எங்கள் தாத்தா வந்து 4 மகனுக்கும் 4 கேணி வெட்டி கொடுத்தாரு. அதை வந்து அடுத்தடுத்து உள்ள ஜென்ரேஷன் அதை ஒழுங்காக பார்த்துக்காம இந்த அளவுக்கு கிடக்குது. இந்த பைப் வழியாக தான் எங்களுக்கும் எங்கள் சித்தப்பாட்டுக்கும் அந்த தண்ணி போகுது, கேணி தண்ணி. அப்புறம் அது இல்லாமல் இந்த உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, இந்த வயலுக்கும் இந்த கேணி தண்ணி தான் வருது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கேணியெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க. இதோட வீடியோ முடிக்கிறேன். டாட்டா பாய்.